சாமி உங்க அப்பா உன்னை மிதிக்கிற தப்பே இல்லை. நான் கதவை சாத்திட்டு போயிடுறாங்க, நீங்க நான் அடிச்சு போங்க. நீங்க ஏங்க அவன் போட்டு நல்லா மிதிங்க, அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும். போய் பேசுன ஸ்கூல் டைம் ஆச்சு. ஸ்கூல் டைம் ஆச்சு, கிளம்பு. என்னங்க அதுக்குள்ளேயும் வந்துட்டீங்க? எனக்கு தெரியும் நீங்க பையனை அடிக்க மாட்டீங்கன்னு. என்னைய கூட உங்களுக்கு தான் பாஸ் இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு அடியாச்சும் அடிச்சிருக்கலாம்ல. அடிச்சு அடியில அவன் செத்துட்டான். செத்துட்டான்? என்னங்க அப்படி பண்ணீங்க? ஒரு பக்கம் வாங்கிடுச்சு. வாய் வேற பொழந்துருச்சு. என்னாச்சு மக? எங்க அப்பாவே பரவாயில்ல, ஆல்ரெடி கை நீெல்லாம் உடச்சு. என்னாச்சு கை? எந்திரியும் அடி அம்மா குட்டில. என்னாச்சு? அடிக்கவே இல்லைன்னாரு அப்பா. உன்னை அடிக்கலன்னாரு. உட்காரு. அப்படித்தான் புக்கிலே உட்காரணும், நல்லா படிப்பு வரட்டும். எந்திரி சாமி, புக்கு சாமி. சாஞ்சி உட்காரு. என்னாச்சு? நம்மளை முடிச்சுட்டீங்க போங்க. என்னாச்சு சாமி? அடிச்சிட்டாருமா. அடிச்சிட்டாரா? மேல கை வச்சிட்டாரு. சரி அப்போ ஸ்கூல் கிளம்பா. கிளம்பு, டைம் ஆச்சு. போ போ, டைம் ஆச்சு, கிளம்பு. என்னடா இது குடும்பம்? டைம் ஆச்சு, கிளம்பு. சம்சு சல்லியடா. இந்தா ஒழுங்க மதியம் கிளம்பி இப்போ போயிடணும். அவங்க அப்பா நிக்க சொல்றேன், அவருக்கு டைம் ஆச்சு வேலைக்கு. அவரை நிக்க சொல்றேன், நீ டக்குன்னு அவர் கூட போயிரு. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. என்னடா குடும்பம்? இந்த குடும்பத்துல ஆண்டவா என்னை அனுப்பி விட்டியே. பேசாம நான் எங்க டீச்சரோட வயிற்றுல பிறந்திருக்கலாமா? ஐயோ அவங்க அதோட அடிப்பாங்க. நீ வேணா என்ன பண்ணி தொலைகிறதுனே தெரியல. எனக்கு எக்ஸாம் வேற இருக்கு. காம்பஸ் சொல்லிடலாமா? சரியா பண்ணி உழப்புவோம். என்ன பண்ணாலும் இன்னைக்கு தொலைச்சிருவாங்க போலயே. கிளம்புறியா? வந்துட்டேன். ஏங்க ஏங்க அப்படி போட்டு பையனை அடிச்சு வச்சிருக்கீங்க? ஒரு லைட்டா ஒரு சின்ன தட்ட சொன்னேன், இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க. கொல்லா முட்டைன்னு சந்தோஷப்படுங்க. விளையாடுற நீ இந்த போன்ல எத்தனை பிரச்சனை இருக்கு தெரியுமா? எவ்வளவு பேர் லோன் அமௌண்ட் அதுல இருக்கு தெரியுமா? எத்தனை டாக்குமெண்ட் இருக்கு தெரியுமா? என்னோட வாழ்க்கையே அதுல தான் இருக்கு. அப்புறம் அது மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கேன், 3 பேர் ஜெயில போய் உட்காரும். தெரியுமா சொல்றீங்க? ஏன்னா அதுல அத்தனை பிரச்சனை இருக்கு. கம்பெனியோட மொத்த டீடைல்ஸ் அதுல இருக்கு. அப்புறம் கேம் விளையாடுறப்ப நீங்க போனை வாங்கி வைக்க வேண்டியதானே? வாங்கி வச்சு நீ விடுறியா? 10 நிமிஷம் கொடுங்கன்ற கொடுத்தா இப்படி பண்ணி வைக்கிறான். அதனால கொடுக்க மாட்டேன்றேன். கேட்குறேன் நீ எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான். உன்னாலதான் அவன் கெட்டு குட்டிச்சவரா போறான். என்னங்க சொல்றீங்க? அப்புறம் 4 பேர் போயிருச்சு. இப்ப என்ன கடங்காரங்களும் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்களா?
என்ன பண்றது? போய் ரெடி பண்ணி தான் ஆகணும். எங்க கடன் கிட்ட வாங்கி ரெடி பண்ண ஆல்ரெடி எத்தனையோ கடன் இருக்குது. இப்போ 20,000 கடன் வாங்கணும். 1000 கூட நான் கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்தேன். 20,000 எப்படிங்க ரெடி பண்றது? என்ன பண்றது? போய் அட்டாச் கடன் வாங்கி ரெடி பண்ணி தான் ஆகணும். இப்போ மாசம் 2 வேற வாடகை வேற கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த மாசம் வாடகை இல்லைன்னு சொல்லிடு. ஹவுஸ் ஓனர் நம்மள இல்லன்றவாங்களா இங்க? அப்ப ஒரு மாசம் தானே சொல்லிடு. ஒரு மாசம் வாடகை இல்லை. ஏங்க இப்படி பண்றாங்க? திருந்தவே மாய்க்கிறாங்க. சின்ன பையன்ல தான் குறும்பு பண்ணிக்கிறது தான் இப்போ இவ்வளவு பெரிய பையன் ஆயிட்டான். இல்ல நீ கொடுக்குற செல்லம் தான். நீ தான் பாவம் பாவம் என் பையன் ஒரே பையன், அவனுக்கும் கேட்டதை வாங்கி கொடுத்தா தானே, இல்லாட்டி ஏங்கி போயிடுவான் தாங்க. எல்லாம் நீ வாங்கி கொடு. பார்த்து பார்த்து தான் எதுவுமே வாங்கி தர முடியாது. நீ வாங்கி கொடு வேணுமா? இவன் என்கிட்ட வந்து அவனுக்கு இது வாங்கி கொடு அது வாங்கி எதுவுமே சொல்லாத. 20,000 என்னங்க பண்றது? சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் கிடைச்சது. சரி இப்போ என்ன பண்ணுவீங்க? அது இல்லாம வேலைக்கு போக முடியாதா? வேலைக்குலாம் போக முடியாது. ரெடி பண்றதுக்கு வேலைக்கு போக முடியாது. இங்கே தான் அதுல என்னென்னங்க இருக்கு? அப்படியே 10 பேஜோட லோன் அமௌண்ட், அவங்களோட டாக்குமெண்ட், அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, என்னோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, உன்னோட ஆதார் கார்டு எல்லாமே அதில் தான் இருக்கு. ஐயோ, உன் பையனோட டிசி கீஸ் எல்லாமே அதில் தான் இருக்கு. இப்போ அது மட்டும் ஹேங் ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் போயிடும். அப்புறம் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்கார. அவனை இரு அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான். அவனை அடிச்சு வேஸ்ட் தாங்க. அவனை கிளம்பி வர சொல்லு. நம்ம ஸ்கூல் விட்டுருவேன். அப்படியே ஹாஸ்டல் என்னன்னு கேட்டுவாங்க. ஹாஸ்டல்ல விட்டுருவாங்க. நம்மளால முடியாதுங்க. மண்டையே வெடிச்சிரும் போல. நீ எப்படி விட்டுரு அவனை ஹாஸ்டலுக்கு போயிட்டு வரல? என்ன சமாளிச்சு அவன் முன்னாடி உட்கார வச்சு சீட் விட்டு கன்ஃபார்மா அவனை ஹாஸ்டல்ல விட்டுருலாங்க. நீங்க விசாரிச்சுட்டு வாங்க. ஹாஸ்டல்ல விட வேண்டாம். அவன் ஸ்ட்ரிக்டா வளர்த்து செல்லம் கொடுக்க ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு. நீ செல்லம் கொடுத்து அவன் கெட்டு போயிட்டான். சரி, நீ அவனை பார்த்தாலே எரிஞ்சு விடுறேன் எப்போதுமா. எரிஞ்செல்லாம் விட வேணாம். ஸ்ட்ரிக்டா மட்டும் அவனை பார்த்துக்கோ. இப்போ வரமா சிரிச்சுட்டே தான் வருவான். அவனை பத்தி எனக்கு தெரியாது. நான் அடிச்ச அடியில் அவனுக்கு ஒரு அடி கூட வலிச்சிருக்காது. சும்மா கூட நடிக்கிறான். அந்த அடி அடிச்சுக்க டம்மு டம்முன்னு சத்தம் கடிச்சு வெளியே. நீ வேணா எனக்கு கேட்காதுன்னு நினைச்சு. நான் அவனுக்கு சொல்லட்டுமா? இப்போ அவன் கிளம்பிட்டு தானே இருக்கிறான். லைட்டா போய் கதை ஓரத்தில் எட்டி மட்டும் பாரு. அவன் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான மட்டும் பாரு. ரஜினி மாதிரி பண்ணிட்டு இருப்பான். போய் பாரு. வேண்டாம் போய் பாரு. போய் லைட்டா எட்டி பாரு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? மாணிக்கமா இருக்கேன். மாணிக் பாஷாவா மாறினா தெரியாது. என்ன பண்ணி இன்னைக்கு நீ போட்டே ஆகும். கெட்ட பெயர் சார் இந்த வாசு.